அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை மிகவும் தற்காலிகமான குறுகிய கால ஒரு வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை எவ்வாறு அறிவிக்கிறார்கள் என்றால், பயணிக்கின்ற மனிதன் பாதையிலே ஒரு மரத்தின் நிழலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிறகு அந்த மரத்தை விட்டு அவர் சென்று விட்டார், நிழலை விட்டு விட்டார், மரத்தை விட்டு விட்டார். ஒரு பயணியின் பயணத்தில் சிறிது நேரம் மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து செல்வது போல மிக மிக குறுகிய கால வாழ்க்கை தான் உலகத்துடைய வாழ்க்கை. அப்படி என்றால் எங்கள் பயணம் எங்கிருந்து எங்கே போகிறது? நாம் பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி போகவில்லை. ஆலமுல் அர்வாஹிலிருந்து அல்லாஹுடைய சந்திப்பிலிருந்து ஆரம்பித்து ஆகிரத்துடைய அல்லாஹுடைய சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆரம்பமான ஒரு சந்திப்பு ஆலமுல் அர்வாஹிலே, அடுத்த ஒரு சந்திப்பு ஆகிரத்திலே. இதுக்கு இடையிலே உள்ள ஒரு தரிப்பிடம் இந்த உலகம். இதில் அல்லாஹ் ஒரு சோதனை சோதிக்கின்றார். உங்களை முதலாவது அல்லாஹ் சந்தித்த போது ஒரு செய்தி ஒன்று சொன்னான் தானே, அதை எந்தளவு உள்ளத்திலே ஏற்று வாரீங்க, அல்லது அதை இழந்து வாரீங்க, அல்லது மறந்து வாரீங்க, மாறு செய்து வாரீங்க என்பதை சோதித்துவிட்டு இறுதி சந்திப்பெல்லாம் மறுமையிலே சந்திப்பான். அந்த நேரத்திலே மனிதர்கள் முன்னால் எல்லாம் இரண்டு விதத்திலே நடந்து கொள்வான். ஒன்றோ சலாமுன் கௌலம் ரப்பி ரஹீம், இரக்கமாக சலாம் சொல்லி வரவேற்பான். அடுத்தது எஹ்ஸௌஃபிஹா வலாத்து கல்லிமூன், என் நாயை விட கேவலமானவர்களே என்னோட பேச வராதீங்க. ரெண்டு இறுதியான சந்திப்பு இருக்குது. இந்த ரெண்டு சந்திப்புக்கும் இடையில் உள்ள ஒரு சந்திதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இது மிக மிக குறுகிய ஒரு தற்காலிகமான வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சரி, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் தீனை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். அப்படின்னா தீனில் என்ன படிக்க வேணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி அவர்களிடமிருந்து 4 கேள்விகள் கேட்டு விட்டு சென்றார்கள். நீளமான ஹதீஸ் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒன்றுதான். அது போனதுக்கு பின்னால் அது உமர் அவர்கள் அவரிடத்தில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஃபலபிஸ்து மலியன், நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நபி அவர்கள் கேட்டார்கள், உமர் அததரி மணி சாயில், இந்த கேள்வி கேட்டு போன மனிதர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார்கள். அசத் உமர் அவர்கள் வளமையான நம்முடைய போக்கு அல்லாஹு ரசூலுஹு ஆலம் என்பதுதான் சொன்னார்கள். அல்லாஹு ரசூலுக்கு தான் தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அவர்தான் ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமக்கும் தீனக்கும். ஜிப்ரீல் என்னத்துக்கு வந்தார்? ஏதோ கேள்வி கேட்டு பதிலுக்கு அப்படி அல்ல, உங்களுக்கு உங்களுடைய தீனை படிப்பிக்கிறதுக்கு வந்து போகிறார். அவர் ஒரு பாடம் நடத்திவிட்டு போகின்றார். அந்த பாடத்தில் 4 தலைப்புகள். இந்த 4 தலைப்புகள் தான் உங்களுடைய தீன். இந்த 4ஐயும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மஜ்லிஸ் உங்களுக்கு உணர்த்துகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி நினைவூட்டினார்கள். 1 ஈமான படிக்க வேண்டும், 2வது இஸ்லாத்தை படிக்க வேண்டும், 3வது இஹ்சான் என்ற எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் பரிசுத்தமான அந்த தூய்மையான தொடர்பு, அதன் ரகசியம் என்ன என்பதை படிக்க வேண்டும், 4வது மதஸ்ஸா, கியாமத்துக்கு நெருக்கமான காலம் எப்படி இருக்கும் என்பதை படிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கட்டாயமான ஒரு அறிவுதான். உலக அழிவின் முன்னால் இந்த உலகம் எப்படி தடுமாறிக்கொண்டிருக்கும், உலகத்தின் அழிவுடைய அமளிக்கு முன்னால், அதுக்கு முன்னால் உள்ள காலம் உலகத்தில் எப்படியான குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும் என்பதை படித்து வைப்பது ஒவ்வொருவருக்கும் வாஜிபான கட்டாயமான அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அந்த அறிவு இல்லை என்றால் அந்த காலத்தில் மக்கள் ஏமாந்து விடுவார்கள். இதெல்லாம் உலகம் போகிற போக்கு தான், அங்கே எப்படி இங்கே எப்படி நம்ம எங்கட போக்கில் போவோம் என்று. இந்த உலகத்தில் ஏன் இது நடக்குது? புத்திக்கு படலையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா தாகிலூன், உங்களோட புத்தி எங்கே போயிருக்கு? அஃபலா ததப்பருன், உங்களோட ஆய்வு எங்கே? என்னத்தை ஆய்வு செய்கிறீங்க? ஆய்வுன்னு என்னத்தை ஆய்வு செய்கிறீங்க? ஆய்வு செய்ய வேண்டியது இதை ஆய்வு செய்யுங்க, புத்தியை பயன்படுத்துங்க என்று அல்லாஹ் பல மாதிரியெல்லாம் கேட்கிறான்.
அந்த தொடரில் அந்த கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி அவர்கள் ஏராளமான இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்தில் சில விடயங்களை நான் நினைவுபடுத்துகிறோம். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நபியர்கள் சொல்கின்றார்கள், தூரல் ஃபித்னல் குலூபி ஊதன் ஊதா, மனிதனுடைய உள்ளங்களிலே ஃபித்னாக்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். எப்படி என்றால், ஒரு பாயில் இருக்கக்கூடிய அந்த புட்கள், எப்படி ஒரு பாயை நாம் இழைக்கின்ற பொழுது அவருடைய அந்த புட்கள் மாறி மாறி எல்லா பக்கத்திலே வருகிறதோ, அதே மாதிரி இந்த ஃபித்னாக்கள் மக்களுடைய கல்புகளை நோக்கி எல்லா திசைகளையும் வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலே ஃபையு கல்பின் அன்கரஹா நுகிதத் பிஹி நுக்தத்துன் பைதா, எந்த கல்புகள் அந்த ஃபித்னாக்களை எல்லாம் மறுத்து விடுகிறதோ, ஒதுங்கி சொல்கின்றார்களோ, ஃபித்னாக்களுக்கு முகம் கொடுக்காமல் இது ஹராம், இது தீனுக்கு மாற்றம், இது ஏமாற்றி விடும், இதுங்கிற பிரச்சனை இருக்குது, இது சிக்கலாகிடும், இதில் ஒரு ஏதோ சிக்கல் இருக்குது, இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகின்றார்களோ, அவருடைய உள்ளத்தில் ஒவ்வொரு ஃபித்னாக்கள் வர வர இவர்கள் ஒதுங்குவார்கள், அதிலிருந்து தப்பிக்கொள்வார்கள். அவருடைய உள்ளங்களை எல்லாம் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவார். ஃபையு கல்வின் உஷ்ரிபஹா நுக்தத் பிஹி நுக்தத்துன் சௌதா, எவர்கள் எல்லாம் அதை உள்வாங்குவார்களோ, எப்படி உள்வாங்கிறது? இதுதான் இன்றைக்கு உலகம் போகிற போக்கு, இதுதான் நவீனம், இதுதான் நாகரிகம், இதுதான் முன்னேற்றம், இதுதான் இன்டர்நெட் யுகம், இதுதான் அறிவு என்றெல்லாம் மக்கள் ஒவ்வொரு ஃபித்னாவையும் அதை ஷரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்காமல், சுன்னத்தோடு ஒப்பிட்டு பார்க்காமல், உலமாக்களுடைய அதை பற்றி கலந்தாலோசிக்காமல், அவரவருடைய புத்திக்கு பட்ட மாதிரி நெல்லாக இருக்குது, லாபமாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, பேரும் புகழுமாக இருக்குது, உலகம் போக இதுதான் என்று அவர்கள் ஷரியத்தை சுன்னத்தை அறவே கணக்கெடுக்காமல் அந்த ஃபித்னாக்களுக்கெல்லாம் அப்படியே முகம் கொடுப்பார்களோ, ஒவ்வொரு ஃபித்னாவும் அவங்களுடைய உள்ளங்களிலே கருப்பு புள்ளியை ஏற்படுத்தி கொண்டே போகும், உள்ளம் கருப்பு நிறமாக மாறிக்கொண்டே போகும். இறுதியாக உலகம் பிரிக்கப்படும். ஹத்தா யசீராலா கல்பைனி அபியத மித்ர சஃபா ஃபலா துலிருஹு ஃபித்னத்தும் மாதாமதி ஸமாவாத்து வல் அர்த். உலக மக்கள் எல்லாம் ரெண்டாக பிரிவார்கள். இந்த ஃபித்னாக்கள் வருவது மக்களை பிரிப்பதற்குத்தான். உலகத்திலே வகை வகையான ஃபித்னாக்கள், நாங்கள் கற்பனை பண்ணி கூட இல்லாத விஷயங்கள் உலகத்திலே திடீர்னு வரும். ஏன் வரும் தெரியுமா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் யோசித்து ஆய்வு செஞ்சு இதை விசாரித்து ஷரியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து மறுமையை முன்னிறுத்தி அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் என்பதையெல்லாம் நினைவிலே வச்சு, மரணம் ஒன்று இருக்குது, மன்னரை இருக்குது என்பதையெல்லாம் நினைவில் வைத்து முடிவெடுக்கிறீங்களா, அல்ல கண்மூடித்தனமான முறையிலே எல்லாம் சரிதான் என்று போறீங்களா என்று பார்த்து அங்காலையும் இங்காலையும் ஆக்களை பிரிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் வகை வகையான ஃபித்னாக்களை உலகத்திலே அல்லாஹ் வெளியாக்கி கொண்டே இருப்பார். அதை வெளியாக்குவதற்கென்றே அல்லாஹ்வுடைய சாபக்கேட்டுடைய சமுதாயங்களை அல்லாஹ் பயன்படுத்தினார். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரிய ஷைத்தானுடைய அடி வருடிகள் இந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் உலக மக்களை பிரிப்பதற்காக வேண்டி. எப்படி பிரியும்? ஒன்று பரிசுத்தமான கல்புகள். எப்படி பரிசுத்தம் என்றால், எந்த விதமான ஃபித்னாக்களும் இல்லாத அப்படியான சுத்தமான கல்புகள், மிஸ்ல சஃபா, பரிசுத்தமான பிரகாசமான உள்ளங்கள் உருவாகும். அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் ஒரு வலிமையை கொடுப்பான், ஒரு பாதுகாப்பை கொடுப்பான். இந்த வானமும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் எப்படியான கடினமான ஃபித்னாக்களும் அவர்களை அசைக்க முடியாது. அப்படியான அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற, உள்ளத்திலே தெளிவை பெற்ற, உள்ளத்திலே பிரகாசத்தை பெற்ற, ஏமாற்றம் அடையாத ஒரு சமூகம் உலகத்திலே உருவாக்குவார்கள். இந்த ஃபித்னாக்கள் அப்படியான மக்களை உருவாக்கும், அவர்கள் ஏமாற மாட்டார்கள். இரண்டாவது கல்பு மற்றது உருவாகும். அவர்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டு போனாங்களே, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், காலம் போகிற போக்கு, உலகம் போகிற போக்கு, தீனிலிருந்து சரி வருமா, இதெல்லாம் அந்த காலம் என்று சொல்லிக்கொண்டு இந்த புத்திக்கப்பட்டதை மார்க்கமாக வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு போன கூட்டம் இருக்கிறார்களே, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அது அஸ்வத மிரபாதன் கல்கூசி மஹஜியா, அது நிறம் மாறி பரிசுத்தன்மையின் வெண்மைக்கு மாற்றமாக அது கருப்பாக சாம்பல் நிறமாக மாறி ஒரு பாத்திரத்தை தலைகீழாக கவிட்டி வைக்க மாதிரி உள்ளங்கள் ஆகிவிடும்.
எப்படி ஒரு பாத்திரத்தை தலைகளாக கவிழ்த்து விட்டால் 2 விடயம் நடக்கும். ஒன்று, உள்ளுக்கு உள்ளது எல்லாமே கீழே வடிந்துவிடும், பிறகு ஒரு சொட்டும் உள்ளுக்க போகாது, ஒரு சொட்டும் உள்ளுக்க இருக்காது, பிறகு ஒரு சொட்டும் உள்ளுக்க போகாது. இருக்கிற நலவுகள் எல்லாம் கலண்டே பைத்திரும். அவர் களிமா சொல்லி இருந்ததோ, முஸ்லீம் என்று இருந்ததோ, சில விடயங்களை பார்த்து கேட்டு நல்லா இருந்ததோ, அதையெல்லாம் அடியோட வடிச்செடுத்த மாதிரி அல்லாஹ் அனைத்தையும் கலக்கி எடுத்துருவார். இதற்கு பிறகு அவர் உள்ளத்தில் எந்த ஒரு சொட்டு நலவும் போகவே மாட்டாது. அப்போ என்ன நடக்கும்? லா யாரிஃபு மஅரூஃபன் ஒலா யுன்கிரு முன்கரன் இல்லாமா உஷ்ரிப ஹவா. நல்லது நல்லதா விளங்கவே மாட்டாது, கெட்டது கெட்டதா விளங்கவே மாட்டாது. ஒன்றுதான் விளங்கும். என்ன விளங்கும்? அவருடைய மனோ இச்சைக்கு எது பட்டதோ அது மட்டும்தான் அவருக்கு விளங்கும். நான் யோசித்தேன், சரிந்து பட்டது போறேன், இதை தவிர மனுஷன் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது என்ற புத்திக்கு எடுத்த முடிவுதான் வாழ்க்கை பாதை என்ற முடிவிலே மனிதர்கள் போவார்களே தவிர ஹராம் என்று இருக்கிறதே, ஷரியத்தில் சொல்றதே, குர்ஆன் அந்த கதையை இருக்க மாட்டாரே. இப்படி ஒரு கூட்டம் 2 கூட்டங்களாக அல்லாஹ் மக்களை பிரித்து விடுவான். அதனால் உலகத்தில் மனோ இச்சை மிகைத்ததுனால மனிதர்களின் நம்பகத்தன்மை என்பது அடியோடையே இல்லாமல் ஆகிவிடும். சொல்லதாளன் சொன்னார்கள், நீண்ட ஹதீஸு தொடரிலே ஒரு நாள் உண்டாகும், ஒரு காலம் ஏற்படும். யுஸ்பிஹுன் நாஸ் வயதபாயஊன வலா யகாதுன அஹதுன் யுஅத்தில் அமானா. ஒரு காலம் வரும், சமூகத்தில் நிலைமை உண்டாகும், கொடுக்கல் வாங்கல் மக்கள் செய்வார்கள், யாருமே நம்பிக்கை நிறைவேற்ற மாட்டார்கள், எல்லோருமே துரோகம் செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருப்பார்கள். நம்பிக்கை நாணயம் என்பது அடியோடு இல்லாமல் போன சாமானாக மாறிவிடும். யாரையுமே நம்ப இயலாதே என்பதுதான் மக்களுடைய நாவிலே இருக்கும். ஏன்? ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலம், மனோ இச்சை மிகைத்த காலம், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற கல்வி இல்லை. அதனால துரோகிகளாகத்தான் மக்கள் வாழ்வார்கள், அமானியத்துக்கு துரோகம் செய்து விடுவார்கள். எனவே சொல்ல இப்படியான காலம், ஃபித்னாக்கள் நிறைஞ்ச ஒரு காலம், மக்களோட சமூகத்தோட கலந்து இருப்பது என்பது ஒரு சோதனையாகத்தான் இருக்கும். எந்தளவு ஒதுங்க இயலுமோ ஒதுங்குற அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற செய்தியை நபியர்கள் சொன்னார்கள். புகாரியில் முஸ்லிமில் வருகிறது, ஃபித்னாக்கள் வரும், இன்னும் வரும், வந்து எதுவர போயும் சொன்னால் அல் காயிது ஃபியா கைரு மினல் காயும் ஒல் காயும் ஃபியா கைரு மினல் மாஷி. இருக்கிற மனிதன் நிற்கிறவனை விட சிறந்தவனாக இருப்பார். ஏனென்றால் நிற்கிறவன் கொஞ்சம் கூட துனியாவை பார்ப்பான், இருக்கிறவன் கொஞ்சம் பார்ப்பான். அதில் நிற்கிறவனுடைய ஃபித்னா கூட இருக்கும், அவனுக்கு பாதிப்பு கூட. கொஞ்சம் உட்கார்ந்தா நெல்லம், நின்றா நீங்கள் நின்றீங்கன்னா நின்றா வருகின்ற உங்களுக்கு ஈமான் ஆபத்து இருக்குது, உட்கார்ந்தா கொஞ்சம் குறையற்கின் தப்பி விடலாம் என்ற அளவு வரும். சில இடங்களில் நாங்கள் எழும்பி நின்றாலே ஆபத்தான நிலைமை தான். அந்த இடத்துல உட்கார்வது தான் சலாமத்து, நின்றா அது எங்களுக்கு ஆபத்து. இப்படியான சூழல்கள் உண்டாகும். அல் காயிமு ஃபியா கைரும் மினல் மாஷி. நிற்கிறவன் நடக்கிறவனுடைய சிறந்தவனாயிருப்பார். நடந்து போகிறவர் எதுக்குள்ள மாட்டுவார்னு தெரியாது, நின்றுத்தான் எல்லாம் எவ்விடத்தை நின்றுருவோம், அங்கால போன ஆபத்து. இப்படியான இடங்கள் கட்டங்கள் உண்டாகும். அல் மாஷி கைரும் மினஸ் சாயி. நடந்து போறவர் தப்பிடுவார், கொஞ்சம் வேகமாக போடுகின்றவர் அவர் மாட்டிக்கொள்வார். என்னது? ஃபித்னாக்கள் அந்த அளவு உலகத்தில் பரவிவிடும், தப்புவது கஷ்டம். எனவே நீங்கள் அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். இங்கே வேகமாக போயிடலாம், மெல்ல போனால் நெல்லம், இங்கே நிற்கல அது உட்கார்ந்தா நெல்லம். அப்படியான ஒரு நிலைமைகள் ஃபித்னாக்கள் நிறைந்து விடும். அதனால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், மன் தஷர்ரஃப லஹா தஸ்தஷ்ரஃபஹு. யார் இதை எட்டி பார்க்குறாங்களோ அவர் அதை எடுத்துக்கொள்ளும். யார் சும்மா போய் பார்த்ததே அவர் அதை உள்ளுக்கவே எடுத்துக்கொள்ளும். என்னென்று பார்த்தார், பிறகு அவர் அதிலே அப்படியே மூழ்கி விடுவார். ஃபித்னாக்கு உங்களை விடாது. நீங்கள் தெரியாமல் போயிருப்பீங்க, ஆனால் உங்களை அறியாமலே அதுக்குள்ள வீழ்ந்துருவீங்க. அதனால் போகாமலே இருப்பது சிறந்தது. ஃபமன் வஜத மல்ஜன் வ மஆதன் ஃபல்யஊது பிஹி. அதனால் எங்கேயாவது ஒதுங்க இயலுமென்றால், எங்கேயாவது நீங்கள் ஒதுங்கி தப்பி இருக்க இயலுமென்றால் ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சில ஒதுங்குறேன்டா, காட்டில் ஒதுங்கியா, அங்கே ஆபத்து இருக்குது.
சில ஃபித்னாக்களை விட்டு உங்களை பாதுகாக்கின்ற ஒரு சூழல். யாரு பணம் பணம் காசி காசி பதவி பதவி என்ற உலகத்தில் இன்பங்களை பேசி 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 எங்கேயாவது போவேன் என்று மாட்டிக்கொள்ளாமலுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிரம் ஆக்கிரம் என்று எங்கேயாவது பேசப்படுது என்றால் அந்த மல்ஜா ஒதுங்கிக் கொள்ளுங்க சொன்னாங்க. அங்கே ஒதுங்குங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுடைய தீனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஒதுங்குகின்ற இடங்கள் எங்கேயாவது கண்டிங்கண்டா ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். இல்லைண்டா உங்களுக்கு போகிற இடமெல்லாம் ஆபத்து, இழந்து தான் வருவீர்கள், உங்களுடைய ஈமானை இழந்து தான் வருவீர்கள், ஏமாற்றப்பட்டு தான் வருவீர்கள். அதனால் ஒதுங்கக்கூடிய இடங்கள், மஜ்லிஸ்கள், தீனுடைய சூழல்கள், அதிலே பார்த்து நீங்கள் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒதுங்க இல்லைன்னா நடக்கும். தீனை பற்றி பேசப்படுகிறது, ஆகிரம் பற்றி சொல்லப்படுகிறது, அல்லாஹ் பற்றி சொல்லப்படுகிறது. அங்கெல்லாம் ஒதுங்கல்ல, நீங்களே போறீங்க. உங்களோட தைரியத்தில் தனியே போய் உங்கள்கிட்ட எதுவுமே தங்க போகிறதில்லை. ஏன் தெரியுமா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு மூஸா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன பைன யதை ஸாஅ ஃபித்னன், கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் ஃபித்னாக்கள் வரும். சாதாரண ஃபித்னாக்கள் இல்லை, கக்கித்தா இல்லையின் முதலிமே இருண்ட இரவை போன்ற ஃபித்னா. நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள், உங்களோட மதி மயங்கி போய்விடும், உங்களோட கொஞ்சம் அறிவு அதுக்கு விளங்க விடாது, உங்களுக்கு சரிமாய்த்தான் இருக்கும். அதனால் அந்த இருண்ட இரவை போல ஃபித்னாக்கள் வரும். அந்த ஃபித்னா என்ன செய்யும் தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு மூமின் ஃபீஹா மூமினன் யும்சி காஃபிரா. காலையில் மூமினா இருந்த மனிதன் அவன் ஒதுங்கல்ல போனாரே காஃபிரா வருவார் மாலையில். அதான் சொல்லுவாங்க, காலையில் நீங்கள் அமீருல் மஸ்ஜிதில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு போங்க, ஈமானை பாதுகாத்து கொள்வீங்க. ஒதுங்குங்க. இந்த ஒதுங்கி இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து கால ரசூலுல்லாஹ் காலல்லா என்ற ஈமானுடைய உயிரோட்டத்தை உள்ளத்தில் எடுத்துட்டு போங்க. அல்லது இந்த உள்ளம் செத்து போய் காலையில் மூமினா இருந்தவன் அவர் புலங்குற புழக்கம், நடக்கிற நட, இருக்கிற இடம், இங்கே யாரெல்லாம் பற்றி பேச போகிறான், எவன் நன்மை பற்றி பேச போகிறான்? உங்களுடைய ஈமான் பறிபோய் மாலையில் காஃபிராக வருவீங்க. யும்சி முஃமினன் வயுஸ்பி காஃபிரா. மாலையில் மூமினா போன மனிதன் இரவுடைய ஃபித்னாக்கள், இரவு களியாட்டங்கள், இரவு நேரத்துடைய அந்த ஒன்று விடல்கள், அவர் அப்படியே ஈமானை இழந்து காலையில் காஃபிரா எழும்புவார். அதனால் ஈமானை பாதுகாப்பதற்காண்டி பாதிரு பில் அமாலி சாலிஹா, சாலிகான அமலின் பக்கம் வேகமாக போங்க. கிடைச்சா அமைஞ்சா என்று நிற்கவானது ஈமான் பறிபோகின்ற காலம். அதனால் வேகமாக நீங்கள் சேர்ந்து ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான உபதேசம் செய்தார்கள். இது விளங்குறண்டா இந்த 4வது அறிவு சொன்னேன். கியாமத்துக்கு நெருக்கமான காலம், ஐயாமல் ஃபிதன், ஃபித்னாவுடைய காலம் எப்படி இருக்கும் என்ற அறிவிக்கணும். அப்பதான் ஒரு எச்சரிக்கை வரும், விழிப்புணர்வு வரும். ஓ, நாம் அந்த காலத்தை அடங்கிட்டோம், இந்த காலத்துடைய ஆபத்து என்ற செய்தி கேள்விப்படுகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் முர்த்ததாகிவிட்டார்கள், ஒரு ஊர் முர்த்ததாகிவிட்டது, ஒரு குடும்பம் முர்த்ததாகிவிட்டார்கள், இந்த நபர் முர்த்ததாகிவிட்டார் என்ற இர்திதாதுடைய செய்தி உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது, மறைஞ்சிருக்கிறது, வெளியாகாமல் இருக்கிறது. ஈமான் பறிபோய்விடும். ஈமானை பறிகொடுப்பதை மக்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார்கள். சரி, இந்த ஃபித்னாக்கள் எப்படி வடிவெடுக்கும், என்னென்ன வடிவத்தில் அதை உலகத்தில் ஒவ்வொரு காலத்திலே வெளியாகி வரும்? திருமீதியிலே வருகிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், இதத்துஹிதல் ஃபையு தவலா வலமானத்து மஅனமா வஸகாத்து மக்ரமா. எப்படி கனிமத்தாக கிடைக்கப்பட்ட அந்த பொருளை தன்னுடைய சொந்த சொத்து போல மக்கள் பாவிப்பார்களோ, அமானிதமாக வைக்கப்பட்டதை கனிமத்தாக கிடைத்தது போல அவங்க நினைப்பார்களோ, அப்படியே ஒப்படைக்கருமே. அமானிதம் என்றால் அது நாங்கள் பங்கெடுக்கிற சாமான் இல்லை, கனிமத்தை பங்கெடுக்கிற மாதிரி பங்கெடுக்கிறதில்ல. அமானிதம் ஒரு ஆள் தந்தால் அதை அப்படியே அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். அந்த அமானிதம் அப்படி இல்லாமல் ஆகிவிடும். அதில் இவர் தன்னையும் ஒரு பங்குதாரி போல ஆக்கிக் கொள்வார். ஜக்காத்தை மக்கள் ஒரு கடமை என்று நன்மையை ஆதரவித்து செய்ய மாட்டார்கள், தண்டப்பணம் கொடுப்பது மாதிரி நிற்பார்கள். தண்டப்பணையாக சந்தோஷமாக கொடுக்குறையா? வாகனம் ஓடி போகிறார், வழக்கெழுதிட்டார், கோர்ட்டில் சொல்கிறார் 25,000 ரூபா கட்டணும், சந்தோஷமாக கொடுக்க போன 25,000 ரூபா.
எவ்வளோ கவலை, எவ்வளோ யோசனை, ஏண்டா மடத்தை நம்ம போடணும், இந்த முசீபத் பிடிக்க அவளை திண்டான்னு யாருக்கு தெரியும், எவ்வளவோ கவலையோடு அதை கொடுப்போம். மக்கள் ஜக்காத்து அப்படித்தான் கொடுப்பாங்க. ஒழுங்காக கொடுக்க மாட்டார்கள், அறவே கொடுக்க மாட்டார்கள். கொடுக்குற கொஞ்சம் பேரும் சந்தோஷமாக கொடுக்க மாட்டார்கள். ஏதோ பணம் போகுதே என்று சொல்லிக்கொண்டு கவலையோட ஒரு தெண்டப்பணம் கட்டுவது போல ஜக்காத்தை கொடுப்பார்கள். கோர்ட்டுக்கு காசு கட்டுற மாதிரி, கோர்ட்டில் போய் காசு கட்டுறது சந்தோஷமாக கொடுக்குறோம், எங்கள் நாட்டுக்கும் ஒரு வருமானம் வருவதே என்னால் என்று சந்தோஷமா. சரி, அதே மாதிரி ஜக்காத்தை இவனர் கேட்டுக்கிட்டு விட மாட்டானுகள். சரி, நான் போகட்டும் கைத்தே என்று சொல்லி இப்படி ஜக்காத்தை மக்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்வார்கள். தீனை மக்கள் படிப்பார்கள், தீனுக்காக படிக்க மாட்டார்கள். அவர் தீன் தெரியும், அவர்கிட்ட தீன் இருக்காரு. அப்ப என்னத்துக்கு படிப்பார்கள்? துனியாவுக்கான தீனை படிப்பார்கள். எத்தனை பேர் படித்தார்கள்? ஹதீஸில் PhD முடிச்சு, MA முடிச்சு, எத்தனையோ விஷயம் முடிச்சு என்ன செஞ்சார்? தாடியே இல்லை அவருக்கு. அவ என்னத்துக்கு படித்தார்? அரபி நபி ஸல்லல்லாஹு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு MA BA PhD முடிச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு சுன்னத்தை தாடியை வச்சிருக்கிறதில்லை. யஹூதியுடைய தன்னுடைய கோலத்திலிருந்து சுன்னத்தின் வடிவத்துக்கு தன்னுடைய ஆடையை மாற்றுவதற்கு இல்லை. என்னத்துக்கு படித்தார்? லிகைர் தீன், தீனை படித்தார், தீனுக்காக அல்ல. AL இஸ்லாத்தில் பாஸ் பண்ணிக்கா, ஏற்கை ஜும்மாக்கு வரல ஆள். OL பாஸ் பண்ணியிருக்கிறார், என்னத்துக்கு படிக்க? அதை எக்ஸாமுக்கு படிச்சது. இப்படி தீனுடைய அறிவு வாழ்க்கைக்கு இல்லாமலுக்கு அந்த அறிவு வேற நோக்கத்துக்கான படிக்கப்படும். படித்த தீனுடைய அறிவை மக்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராத நிலைமை உண்டாகும். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு அவர் அடிமையாகி விடுவார். பொம்புல வீட்டில் ஆட்டி படைக்கின்ற ஒரு பொம்புலையாக இருப்பார். இவர் எவ்வளவு ஒரு ஆளுமையும் ஆற்றலும் உள்ள மனிதர் என்றால் இவர் வீதிக்கு இறங்கின சிங்கம் போல இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ள பூனையை போல இருப்பார். அந்த பொம்புல ஒரு சத்தம் போட்டா மாறி பேசுகிறார். நிலைமை ஏன் அவருடைய நிலைமைப்படி, அவருடைய ரகசியம் அவைக்கு தானே தெரியும், ஊருக்கு தெரியாது, வெளியில தெரியாது. மக்கள் இவரை சத்தத்துக்கு அடங்குவார்கள். ஆனால் இவருடைய ரகசியம், இவருடைய இழிநிலைகள் பொம்பளைக்கு தெரியும். அவர் சத்தம் போட்டா இவர் பூனை மாதிரி அடங்கி இருந்துருவார். என்னது இதெல்லாம்? என்னது? கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் இதுதான் உலகம்னு சொல்லுகிறார்கள். கியாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே இல்மு படிக்கிற இடம் அப்படி இருக்கும், வீடு எப்படி இருக்கும், சமூகம் எப்படி இருக்கும், இப்படி வந்தது தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அடுத்தது நீங்க கவனமாக கேளுங்கள். உம்மாவை நோவினைப்படுத்துவா, உம்மா கேசி போட்டு பேத்துருவான், உம்மா நொந்து போய் இருப்பா. பாலூட்டி வளர்த்தேனே, அரவணைத்து வளர்த்தேனே, என்ற உயிருக்கு உயிரா மதித்தேனே, அதெல்லாம் ஏமாற்றமா பேய்த்த என்று தாய் ஏங்கி போயிருப்பா. இவர் தாயை உதாசீனம் செஞ்சுட்டு போவார். கூட்டாளி வர கிட்ட வாய்க்கொள்வார். வாப்பாவை தூரமாக்குவார். போங்க பங்கால என்று சொல்லி வாப்பாவினை சிறந்து கொண்டு கூட்டாளியிட தோளுக்குள்ள கையை போட்டுக்கொண்டு போவார். நடக்குதா இருக்குதான்னு பார்த்தால் இன்னும் அதே தொடர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதஹரத்தில் அஸ்வாத் பில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே கூக்குரல்கள் ஏற்படும், சத்தங்கள், கூச்சல் ஏற்படும். என்ன பள்ளியா அல்ல மார்க்கெட்டா? அடே மார்க்கெட் அமைதியாக இருக்குது, பள்ளி கிடுகிடுன்னு இருக்குது. என்னது? இல்லை ஒன்றும் இல்லை, ரஷ் ரிப்போர்ட் தெரிவு, அதுக்கு என்ன சண்டை? அதை மஸ்ஜிதுகளை மக்கள் அரசியலாக மாற்றி விடுவார்கள். அந்த பாட்டியில் கொஞ்சம் பேர், இந்த பாட்டியில் கொஞ்சம் பேர், இந்த மஸ்ஜித் அந்த அரசியல்வாதிக்கு போறையா, இந்த அரசியல்வாதிக்கு போறையா, அந்த தனவந்தனுக்கு போறையா, இந்த சண்டியனுக்கு போறையா என்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுவை வைத்துக் கொண்டு மஸ்ஜிதை சண்டை பிடிக்கின்ற இடமாக்கி போடுவார்கள். ஒரு தவறு நடந்தால் அமைதியாக நிதானமாக பேசுகின்ற அஹ்லாக்கே இருக்காது. மஸ்ஜிதில் வந்து கீழ்வாண்ட கத்திக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு இப்படியான சூழல் பள்ளிகள் இருக்குதா? அப்படி உங்களுக்கு பார்வையில் வந்துவிட்டால் ஒசாதல் கபீரத்து ஃபாசிகஹும், சமூகத்தில் குடும்பத்தின் தலைவர் ஒரு கெட்டவனாக இருப்பார். ஏன் அப்படி ஆக்குறாங்க? ஒரு குடும்பங்கள் ஒன்று கூட்டினா இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கணுமே, அவர் யார்? தக்வால் ஒரு ஆளாக இருக்கணுமே. இல்லை, அந்த குடும்பத்தில் ஒருவன் அவன் கொஞ்சம் அங்கெல்லாம் போய் தொழில் செஞ்சு கொஞ்சம் கொடிஃபன் ஆகிட்டான், இனி அவரது கைதான் வாங்குறது.
அவனுக்கு தீனன் என்னன்னே தெரியாது. கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டார், கொஞ்சம் படித்து பதவியில் ஆயிட்டார். இனி குடும்பத்தின் தலைவர் அவர்தான். ஏன் அவரை கையால் கொஞ்சம் கொடுக்கிறார், மக்கள் வாங்கி அவங்க திங்குறாங்க. இதனால ஃபாசிக்குகள் குடும்பங்களின் தலைவர்களாக மாறிவிடுவார்கள். ஒக்கான ஜயீமுல் கௌமி அர்தலுகும். இது குடும்பத்தின் நிலைப்பாடு, சமூகத்தின் நிலைப்பாடு, சமூகத்துடைய தலைமைத்துவம். அவர்களை கேடுகட்ட ஒருவனிடத்திலே ஒரு கண்ணியம் தெரியாது, நாகரிகம் தெரியாது. அப்படியான ஒரு நாகரிகமற்ற கேடுகட்ட ஒருவன் சமூகத்திலே ஒரு தலைவனாக இருப்பார். வெளியிலே அவர் ஒரு மிடுக்குடன் நடந்து வருவார். அவர் ஏதோ அடிப்படையில் சமூகத்திலே மேலே போயிடுவார். அவருடைய சொந்த வாழ்க்கையை, அதனுடைய உள்ரங்கத்தை பார்த்தா இவர் கிட்டவே எடுக்க தகுதி இல்லாத ஒரு அற்பனாக இருப்பார். ஆனால் எப்படியோ பணமும் பதவியும் அவரை சமூகத்திலே முன்னுக்கு கொண்டு போய் சேர்ந்துவிடும். ஒவ்வொரு ரஜுலும் மகாபத்து ஷர்ரிஹி. மக்கள் சில மனிதர்களுக்கு கண்ணியம் செலுத்துவார்கள். ஏன் தெரியுமா? நல்லவன் என்பதற்கல்ல, கெட்டவன் என்பதனால. அவனுக்கு கண்ணியம் கொடுக்காட்டி எமக்கு வேலை பார்த்துருவான். அப்படியே அவன் வார நேரத்தில் நின்று ஒரு மாலையை போட்டால் தான் நமக்கு இந்த ஊரில் இருக்கலாம். அவன் வார நேரத்தில் கொஞ்சம் கையை காட்டினா தான் கொஞ்சம் நம்மளையும் விட்டு வைப்பான். அவனுடைய ஷர்ரிக்கான் இவன் ஒரு கெட்டவன் வாரான், அவனையும் சேர்ந்து அவனை ஒரு மாதிரியாக சமாளித்து வரவேற்பை சொல்லி அனுப்பிடுவோம். இப்படியான நிலைமை உண்டாகிவிடும். மக்களின் ஷர்ரை பயந்து அவர்களுக்கு மக்கள் மதிப்பளிப்பார்கள். மனசில மதிப்பில்லை, உள்ளத்தால் ஏசிக்கொண்டு வெளியில வரவேற்பு கொடுத்து வருவார்கள். வேற என்ன நடக்கிறது? வதஹரத்தில் கையினாத்துல் மஆசிப். பாடகிகள் மிகைத்து விட்டால். அப்படி ஒன்று எப்போ வரும்? பாடகிகள் மிகைப்பது. சரி, கல்யாண வீட்டில் யாருடைய சத்தம்? கல்யாண வீட்டில் யாருடைய சத்தம்? இது கணவனும் மனைவியும் முஸ்லீம்கள் தான், ரெண்டு குடும்பம் முஸ்லீம்கள் தான், வந்தீங்களே எல்லாருமே முஸ்லீம்கள் தான். எங்கேயாவது ஒன்று ரெண்டு அந்நியர்கள் சில பேர் வருவார்கள். ஆனால் சத்தம் என்னென்று பார்த்தா ஒரு பாடகியுடைய சத்தம், சினிமா நடிகையுடைய சத்தம், அதுதான் அங்கே மிகைக்கிறது. இந்த வாகனம் போவதை காது கொடுத்து கேட்டால் யாருடைய சத்தம்? வாகனத்தில் உள்ளிருக்கிறார்கள் சத்தமா? இல்லை, பாடகியுடைய சத்தம். சரி, மஸ்ஜிதிலிருந்து இன்றைக்கு ஜும்மா அமைதியாக இருக்கும், ஜன்னலுக்கு வெளியில் அப்படியே தலையப்படி கேட்டால் யாருடைய சத்தம்? பக்கத்து வீட்டு பொம்பளுடைய சத்தம் இல்லை, பாடகியுடைய சத்தம். சரி, வீதியிலே போகின்ற போது ரெண்டு கவம் காது கொடுக்க தேவையில்லை, காதுக்குள்ள வரும் யாருடைய சத்தம்? பாடகியுடைய சத்தம். வாகனத்தில் போகிறோம், யாருடைய சத்தம்? வாகனத்தில் இருக்கிற ஆட்களுடைய சத்தம் இல்லை, பாடகியுடைய சத்தம். இனி இந்த பாடகிகளின் சத்தம் எந்த இடத்தை விட்டு வச்சிருக்குது? பள்ளிக்குள்ளேயும் வந்து விட்டது, பாதையிலேயும் வந்து விட்டது. சில காபத்துல்லாவிலையும் அறைகள் அமைக்கப்பட்டிருக்குது. காபாக்கு வெளியிலே ரூம்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, டிவி போடப்பட்டிருக்குது, எல்லா சேனலும் இருக்குது. வளமையா போனா அதே பழக்கத்தை கை போனா அங்கேயும் பாடகியுடைய சத்தம். எங்களை பக்கத்துக்கு போன் எங்களை அறியாமல் டச் பண்ணப்பட்டாலும் பாடகியுடைய சத்தம். வதஹரத்தில் கையினாத்துவல் மஆசிப். எங்களுக்கு போன் வந்தாலும் மஆசிப் இசைகள் வரும். பாடகியுடைய சத்தங்களையும் இசையும் மிகைத்து விட்டால் எல்லா இடமும் பிடித்து விட்டது, இனி எந்த இடமும் பாக்கி இல்லை. இந்த பாட்டு ஏன் போடுகிறோம் என்று கேட்டால் அதுக்கு புத்தியில பதிலே கிடையாது. ஒரு ஹோட்டல்காரர்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டு ஏன் போடுறீங்க? நீங்கள் கேட்குறது, நீங்களே ஃபுல் பிஸியாக இருக்கிறீங்களே, பாட்டுங்க கேட்க போகிறீங்க. வாரவனுக்கா அவர் வந்து சாமான் டக்குன்னு வாங்கி போகிறதுக்கு அவரும் பாட்டு கேட்க டைம் இல்லை, உங்களுக்கும் பாட்டு கேட்க இல்லை, ஏன் இந்த ஹோட்டலில் பாட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஹோட்டல்காரர் பதில் சொன்னார், இது ஹோட்டல் என்று அறிவிப்பதுக்கு சொன்னார். அப்படி என்றால் வேறொரு ஹதீஸில் வருகிறது, யாரெல்லாம் ஒரு இசையை கொண்டு சத்தத்தை உயர்த்துவார்களோ அல்லாஹ் அங்கே ரெண்டு ஷைத்தானை அனுப்புகிறார். ஃபலா யஸாலானி யத்ரிபானி பிஅர்ஜுலிஹிமா ஹத்தா யஸ்குத. அந்த ரெண்டு ஷைத்தான்களும் அங்கே இருக்கிறவருடைய ரெண்டு தோள்களையும் கால்களை அடித்துக் கொண்டே இருப்பார்கள், அவர்கள் அமைதியாக வரைகிறார். அப்போ இந்த ஹோட்டலில் 40 பேர் இருக்கிறாண்டா 80 ஷைத்தான்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 80 ஷைத்தானுடைய மஜ்லிஸ். உங்களுக்கு வேணுமென்றா இந்த டீயை குடிச்சிட்டு போகலாம், அந்த சாபத் கேட்டோட போகலாம். இந்த கல்யாண வீட்டில் 1000 பேர் வந்திருக்கிறாங்கண்டா இசையும்
பாடலும் நடக்குதுண்டா 1000 பேரும் 2000 ஷைத்தானும் அங்கே சமூகமாக இருக்கிறார்கள். இந்த கல்யாண வீட்டுக்கு நீங்களும் வந்து கலந்து கொண்டு 2000 ஷைத்தானுடைய முசீபத்தை எடுத்துக்கொண்டு போகணும் என்றா அந்த அந்த காட்சிக்கு போங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்குது, 2000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கும் தேவையா பிரச்சனை இல்லை, போய் அந்த 4000 ஷைத்தானுடைய முசீபத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரலாம். இது நடந்தால் நபி சொன்னார்கள் காலம் நெருங்கி விடுகிறது. நடக்குதா என காலம் போகணுமா? வசுரிபத்துல் ஹுமூர், வகை வகையான மதுபானங்கள், ஒரு ஹம்ரல்ல ஹுமூர், பல வகையான மது குடிக்க ஆரம்பிக்கப்பட்டால், மதுபானம் என்று சொல்றல்ல, வெவ்வேறு வகையில் பெயர்கள் வைக்கப்பட்டு இன்றைக்கு குடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் குடிக்கல, தூள் தான் அடிக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். குடித்தாலும் சரி அடித்தாலும் சரி எல்லாம் போதையில் உள்ளவைகள் தான். இப்படி ஒரு நிலைமைகள் வந்துவிட்டால் இறுதியாக இவ்வளவெல்லாம் செஞ்சு மனிதனுடைய புத்தி எந்த அளவு பேதெடுத்து புத்தி சிந்தனை அற்று போய்விட்டதென்றால் வல்லஅன ஆகிர் வஹாதிகளும் அவ்வளகா, இந்த உம்மத்துடைய ஆரம்ப காலம் தீனை பாதுகாக்கணும் என்ற பாடுபட்ட மக்கள்கள், இந்த அருமை நபி ஸல்லல்லாஹு ஹதீஸுகள் இவைகளெல்லாம் அங்கங்கே இருக்குது, பின்னாளுடைய மக்களுக்கு போய் சேரணுமே, காலம் போக 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 இவைகள் இல்லாம போயிருமே என்று கவலைப்பட்டு ஒரே ஒரு ஹதீஸை பாதுகாக்க 6 மாதம் பிரயாணம் செய்து அந்த ஹதீஸை உறுதிப்படுத்தி கொண்டு வந்து இப்படியாக இமாம்கள் எல்லாம் ஹதீஸ் கலையில் ஈடுபட்டு இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாயி இன்னும் பல ஏராளமான இமாம்கள் இல்மை பாதுகாத்து கோர்வை செய்து உலகம் அழிஞ்சாலும் அழியாத இடத்தில் இந்த இல்மை கொண்டு வந்து சேர்க்க, இந்த இல்மிலிருந்து சட்டங்களை பாதுகாக்க வேண்டும். ஷரியத் என்பது வரையறை, இந்த வரையறை அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் அஹ்மத், இமாம் ஹம்பலி, மாலிக் இப்படியான இமாம்கள் எல்லாம் ஷரியத்தின் அந்த சட்டங்களை தொகுத்து வகுத்து பிரித்து இலகுவாக்கி சின்ன பிள்ளைக்கு சுவித்திற்ற மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் விளங்கிக் கொள்ளுங்க. வாசிச்சாலே விளங்குகிற சட்டங்கள் அவர்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து அவைகளை எங்களுக்கு சீராக தந்தார்கள். அப்படியான இமாம்கள் ஆகிய பின்னால மனிதர்கள் இல்மை எடுத்து அமலை எடுத்தாலும் உள்ளத்தை உலகத்திலே ஃபித்னாவிலே பறிகொடுத்து கலங்கமடைஞ்ச ஏமாற்றத்திலே உள்ளத்தில் இருக்கக்கூடாது. பரிசுத்த நாயராகி அல்லாஹ்வை பரிசுத்த கல்வுடன் சந்திக்க வேண்டும். இந்த உள்ளம் அந்தரங்க நோய்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு தூய்மையான பரிசுத்தமான உள்ளத்தை அடைய வேண்டும் என்று தஸவ்வுடைய தஸ்கியாவுடைய தரீகாக்களுடைய அந்த பயிற்சியை வழங்கி ஷேக் ஜிஸ்தியா, சுஹ்ரவர்தியா, அதுபோல காதிரியா, ஷாதிலியா இன்னும் ஏராளமான தரிகாக்களை இந்த இமாம்கள் உருவாக்கி தந்து இந்த சமுதாயத்தை உலகத்திலே திட்டமிட்டு வழிகெடுக்கின்ற இஸ்லாத்தின் விரோதிகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று இந்த பாதுகாப்பு கோட்டைகளை தந்துவிட்டு சென்றார்கள். அவர்களை பின்னால் ஒரு கூட்டம் எள்ளி நகையாடுவார்கள். இவர்கள் செஞ்ச வேலையெல்லாம் ஒன்றுமில்லை, மார்க்கம் இல்லை, மதுகபு தேவையில்லை, தரிகா தேவையில்லை, தஸ்கியா தேவையில்லை என்று பின்னால் வந்த மார்க்க அறிவில்லாத கேடுகட்டவர்கள் அந்த உத்தமர்களை, உள்ள தூய்மை உள்ளவர்களை, அல்லாஹ்வின் நெருக்கம் உள்ளவர்களை, இறை நேசர்களை, முழு மனித சமுதாயத்தின் உண்மையான கவலையை உள்ளத்திலே சுமந்து உலகம் அழியும் வரையில் வரக்கூடிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாரிய உழைப்பை செய்துவிட்டு சென்றவர்களை பரிகாசம் செய்கின்ற இழிவிலும் இழிவான ஒரு கூட்டம் எப்போது வெளியாகி விடுவார்களோ, வந்துட்டுதா இது இனித்தான் வரப்போகுதா? சரி, அப்படியெல்லாம் சத்தம் வந்துவிட்டால் தொடர்ந்து சொன்னார்கள். இது போய் 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 கடைசியாக இப்படியும் ஒருளை மார்க்கத்தின் உறுதிப்பாட்டை உடைக்கின்ற மடையர்கள் உலகத்திலே மிகைத்து விட்டார்கள் என்றால் இதுவரையும் அல்லாஹ் அமைதியாக இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கோபம் வெளியாகி விடும். ஒவ்வொன்றா நடந்ததை அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருந்தான். அல்லாஹ் சொன்ன இதுவும் நடந்து விட்டதா? இப்படியும் கேடுகட்ட கூட்டம் மார்க்கத்திலே கை வைத்து விட்டார்களா? ஃபர்தகைவோ, ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த தாலிக் ரீஹன் ஹம்ரா, தென்றல் காற்றை அனுப்பிய நான் உங்களுக்கு சூடான நெருப்பு காற்றை அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இப்படியும் மார்க்கத்தை நீங்கள் உதாசீனம் செய்தால் தென்றல் காற்றை நுகர மாட்டீர்கள். உங்களுக்கு ரீஹன் ஹம்ரா, சூடான அந்த உஷ்ணமான காற்றுத்தான் இருக்கும். ஒரு ஜல்சலா, அமைதியாக வாழ்ந்த ஊர் ஆடும். ஜல்சலா, ஊர் ஆடும், நாடு ஆடும். இந்த பூமி உங்களை தாங்கி நிற்காதே. அல்லாஹ்வுடைய கோபம் இந்த பூமியை ஆட்டிவிடும். ஜல்சலா வரும். இந்த பூமியிலே புதையுண்டு போவீர்கள். இந்த பூமிக்கு நீங்கள என்னத்துக்கு வாழ போறீங்க? தரங்கட்டவர்கள், தகுதியற்றவர்கள், அல்லாஹ்வை மதிக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவர்கள். நீங்கள் பூமிக்கு மேல வாழ வேணாம், கீழே போய் நாசமாகுங்க என்று அல்லாஹ் பூமிக்கு புதைய வைப்பான். அது மாத்திரமல்ல, மஸ்கன், அழகான தோற்றத்திலே மனிதனாக படைத்தனே, நன்றியற்று வாழ்கிறையே, உருமாற்றங்கள் நடக்கும். குரங்காக, பன்றிகளாக அல்லாஹ் உருவங்களை மாற்றுவான். அது மாத்திரமல்ல, மேலந்து கல் மாறி பொழிய ஆரம்பித்துவிடும். இப்படியா நிலைமை வந்துவிட்டால் இது முடிந்தால் அடுத்த பயங்கரம் ஏற்படும். பயங்கரத்திலும் பயங்கரம் ஏற்படும். சில அத்தாட்சிகள் நடக்கும். அழிய போகுது உலகம் என்ற அந்த தொடரான அத்தாட்சிகள் நடக்கும். அது தொடங்கிட்டா அங்கால இடைவெளி கிடையாது. கனிதாமின் குத்திய சில்குஹு ஃபததாபா, எப்படி ஒரு மாலையுடைய அதனுடைய அந்த நூல் அறுக்கப்பட்டால், மணிகள் கோர்க்கப்பட்ட மாலை இருக்கிறதே, அந்த மாலையுடைய கயிறு அறுக்கப்பட்டால் அந்த கயிறிலிருந்து அந்த மணிகள் எவ்வளவு வேகமாக விடுமோ. ஒரு மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கிறது, தஸ்மி மணி கோர்க்கப்பட்டிருக்கிறது, வட்டிட்டோம் நூலை, ஒவ்வொண்டா அப்படியா விடும். ஒன்று விழுந்துட்டது, அடுத்தது விழப்போகுது, அப்படியா விடும். சரி, தத்தாபா, ஒன்றுக்கு பின்னால் ஒன்றால் விழுந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மறுமையின் அடையாளங்கள் வர ஆரம்பித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்தார்கள். இதுக்கு பின்னால் இந்த உலகம் இன்னும் ஒரு நூற்றாண்டை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நூற்றாண்டு முடிந்து விட்டதே, அடுத்த நூற்றாண்டு என்று நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம் என்றுதான் எச்சரிக்கை செய்தார்கள். சரி, வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். வாழணும் என்று ஒவ்வொரு நினைக்கிறாங்களே, வாழ்க்கையை வெறுத்து எப்படி வெறுக்கும் என்றால், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தத்ஹபு துன்யா ஹத்தா யமுர் ரஜுலு அலல் கப்ர் ஃபயதமர்ர அலைஹி. ஒரு மனிதன் அப்படி இதை நடந்து போவான். நடந்து போகிற ஒரு கபர் உண்டு. அந்த கபரை கடந்து போகிற சொல்வார், பயத்தமர்ற, இந்த கபரை கண்டா அந்த கபரில் விழுந்து பிறழுவான். இந்த கபரை கண்டவனை கபரில் விழுந்து பிறழுவான். பிறந்து யாழைத்தனி குந்து மக்கான சாஹிபி ஹாதல் கபர், நான் இந்த மனுஷனுக்குள்ள உள்ளுக்கே இருந்திருக்க கூடாதா, இந்த மண்ணுக்குள்ள போயிருந்திருக்க கூடாதா, ஏன் தான் வாழ்றோன்னு தெரியாது. வாழ்க்கை கசந்து போய் வெறுத்து தற்கொலை செய்கின்ற நிலையிலிருந்து கபருக்குள் இருக்கிற மனுஷனை பார்த்து, நான் அல்லவா கபருல இருக்கணும், மண்ணுக்கு மேலே ஏன் தான் இருக்கிறேனோ, இந்த வாழ்க்கையை சுமக்க இயலாதே, கசக்கதே, வாழ இயலாதே, சாக மாட்டேனா என்று மரணித்த மனிதனின் இடத்தை ஆதரவு வைத்து கபருக்கு மேலே பிறந்து கொண்டு சொல்லுவார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவன் ஒலை சபிகித்தீன, அவன் சொல்லுவது இப்போ உள்ள ஃபித்னாவுக்கு ஈமான பாதுகாக்க இயலாண்டு அந்த சிந்தனை அல்ல, அவருக்கு வாழ்வதற்கு துனியாயில் ஏன்று பின்னுதான். உழைக்க போனாலும் அதிலையும் ஒன்றும் இல்லை, நாங்கள் அனுபவிக்க போனாலும் அனுபவிக்க இயலாது, வாழ இயலா. இங்கால கொலை, அங்கால யுத்தம், இங்கால விரட்டுறது, இங்கால அதிகாரம், அங்கால துவேஷம், எங்கேதான் போறது? இதில் வாழ இயலாது. இந்த உலகத்தில் சாகுவமே என்றுதான் ஒவ்வொருவரும் இருப்பார்கள். எனவே சொல்ல, இந்த காலம் வந்து விட்டால் உலகத்தில் பொறுப்புகள் எல்லாம் வீணாக்கப்படும். சமூகத்துடைய பொறுப்புகள், தீனுடைய பொறுப்புகள், எப்படியான பொறுப்புகள் எல்லாம் வீணாக்கப்படும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வருகிறார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், இதா துய்யஅத்தில் அமானா ஃபந்ததிரி ஸாஆ, எப்போது அமானிதம் வீணாக்கப்படுதோ கியாமத்தை எதிர்பாருங்கள். கைஃப இதாஅத்துஹா, எப்படி வீணாக்கப்படும். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஆ, தகுதி இல்லாத ஒருவனுடைய கையில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் கியாமத்து வந்துவிட்டது என்பதற்கு அதுதான் அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இதை எல்லாத்தை விடவும் தெளிவாகவும் சொன்னார்கள்.
அப்துல்லா பின் ஹவாலா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களை ஒரு காலால் பட்டாளத்தில் அனுப்பினார்கள், போய் கனிமத்துகள் பெற்று வரும்படி. ஆனால் நாங்கள் போன பயணத்தில் சிரமங்கள் மேற்கொண்டோம், ஆனால் எங்களை கனிமத் எடுக்க கிடைச்சல, கவலையோடு வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களுக்கு பல உபதேசங்களை செய்துவிட்டு வலா யதஹு அலா ராசி என்ற தலைக்கு மேலே கையை வைத்தார்கள். கையை விட்டு சொன்னார்கள், இப்னு ஹவாலாவே, இதார் ஆய்த்தல் ஹிலாஃபத்தை கது நஸலத்தில் அர்தல் முகத்தஸ், இந்த பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனில் ஹிலாஃபத்து எப்போது வருகிறதோ, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுவதை எப்போது நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்களோ, ஃபக்கது தனத்தில் ஜலாசில், பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டால் அதானே எல்லாரும் எதிர்பார்க்கும், அதானே சந்தோஷம். பலஸ்தீன் வெற்றி என்ற செய்தி வரும், வராதா, வந்துட்டால் என்று நாங்கள் எவ்வளவோ சந்தோஷம் அடைவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு என்ன தெரியுமா சொன்னார்கள், பலஸ்தீனுடைய வெற்றி, இப்னு ஹவாலா, பலஸ்தீனுடைய வெற்றி எப்போது அறிவிக்கப்படுமோ, பலஸ்தீனிலே எப்போது ஹிலாபத் இந்த அர்துல் முகத்தஸாவிலே அந்த ஹிலாபத் எப்போது உண்டாகிவிடுமோ, அதை தொடர்ந்து நீங்கள் ஃபக்கது தனத்தில் ஜலாசில் வல் பலாபில், ஜல்சலாக்கள், பூமி அதிர்ச்சிகளை எதிர்பாருங்கள். இந்த பூமி காலம் முடிந்து விட்டது. வயசாரியாகிவிட்டால் அவர் நடுங்கத்தானே செய்வார். அவர் 80 வயசாகிவிட்டது என்றால், அப்பா நடுங்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் சும்மா இருங்கண்டா, அவர் எப்படி சும்மா இருக்கிறது, அவருக்கு நடுங்கிக் கொண்டுதான் இருக்கும். பலஸ்தீனை வெற்றி உலகம் வயசாரியாகிவிட்டது, நடுங்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தின் பல பகுதிகளும் ஜல்சலாக்கள் வர ஆரம்பிக்கும். வல்பலாவில் இன்னும் சோதனைகள், தாங்க முடியாத சோதனைகள், சிரமங்கள், கவலைகள், நெருக்கடிகள் உண்டாகும். ஒரு உமூரை இலாம், அதுக்கு பின்னால மிக பெரும் மகத்தான விடயங்கள் வரும் சொன்னார்கள். பெரும் பெரும் விடயங்கள் வரும். உலகம் அழிகிற காலம் வந்துவிடும் என்று இந்த பலஸ்தீனுடைய வெற்றியை தொடர்ந்து உலக அழிவின் நாளை எதிர்பாருங்கள். வஸ்ஸாத்து யௌமஇதின் அக்ரபின் யதி ஹாதிஹி இலா ராசிக். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இப்னு ஹவாலாவுடைய தலையில கையை வச்சு சொன்னார்கள், அந்த காலம் வந்துவிட்டால் அந்த உமூருல் இதாம், மகத்தான பின்னால் உள்ள விடயங்கள், மிக பெரும் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவது, தஜ்ஜால் வருவது, இதே போல இன்னும் பல பெரும் பெரும் அடையாளங்கள், இவைகள் வந்துவிட்டால் உலக அறிவிருக்குதே, உங்களோட தலையில எந்த கை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தில் சொன்னாங்க. நினைக்க வேணாம், எண்ணம் 100 வருஷம் இருக்குது, 50 வருஷம் இருக்குது, 1000 ஏக்கர் வாங்கியிருக்குது, 2000 ஏக்கர் ஆக்கணும், 10 கோடி சேர்த்திருக்குது, இல்லை 10 மில்லியன் ஆக்கணும், 4 வீடு கட்டிருக்குது, 40 வீடு ஆக்கணும், 50 கடை வாங்கியிருக்குது, 100 கடை வாங்கணும் என்றெல்லாம் கற்பனை பண்ணி நீங்கள் வாழ்க்கையிலே சொல்றதுக்கெல்லாம் உலகம் இருக்காது. இந்த உலகத்தின் வயசாளி நிலைமை அறிவிக்கப்பட்டு விட்டது. சொன்னார்கள் இப்னு ஹவாலா, இந்த கையும் உங்களோட தலையும் எவ்வளவு தூரம், அவ்வளவுதான் இந்த உலகத்தின் கடைசி நாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இதைவிட இறுதியாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகளை பற்றி ذكر ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலாஅன் யுஸீபு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகளை பற்றி சொன்னார்கள். என்னென்ன சிரமங்கள், அநியாயங்கள் வரும், எதுவரை வரும்டா, ஹத்தா லா யஜிது மல்ஜஅன் யல்ஜு இலைஹி மினல் துலும், மக்களுக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு இடமில்லை, அவ்வளோ அநியாயங்கள். இந்த உம்மத்துக்கு அநியாயங்கள் எல்லை கடந்து போய் அநியாயம் செய்யப்பட்ட மற்ற மக்கள் எங்கேயாவது ஒதுங்குவோம் என்று சொன்னால் ஒதுங்க இடமில்லை, ஒதுங்குற இடமும் அநியாயம் தான். இங்கே ஒதுங்க வந்தால் அங்கே அதை பெரிய அநியாயம், அங்கே ஒதுங்க போனால் அதை விட அநியாயம், பயங்கரத்தில் தப்புனா அதை விட பெரிய பயங்கரம் செல்லதான் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகள், அநியாயங்கள் எல்லை மீறி போய் போய் ஒதுங்கவே இடமில்லாத ஒரு நிற்கதிக்குள்ளான ஒரு நிலையை அடைவார்கள். அந்த நேரத்திலே ஃபயபஅசுல்லாஹு ரஜுலன் மின் அஸ்ரதி வாஹிலி பைத்தி, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அனுப்புவார், என்னுடைய பரம்பரையிலிருந்து ஒரு மனிதனை அனுப்புவார். என்ன செய்வார் என்பா, அவர் இந்த உம்மத்தை பொறுப்பெடுப்பார். யம்லவுல் அர்த அத்லன் வ கிஸ்தா, இந்த உலகத்தை நீதியினாலேயும் நியாயத்தினாலே நிரப்புவார்.
அவர் வருகின்ற அடையாளம் தான் கமா மூலிகத் குலுமன் வஜூரா. அவர் வருகின்ற நேரம் உலகம் அநியாயத்தில் நிரம்பி வலித்திருக்கும். இதுக்கு மேல் ஒரு அநியாயம் இல்லை, இதுக்கு மேல் ஒரு அக்கிரமம் இல்லை, இதுக்கு மேல நீதியை சாகடிச்சு அந்த அந்த சடலத்துக்கு மேல தீர்ப்பளிக்கின்ற காலம் இதுக்கு பின்னால் ஒன்று தேவையில்லை. நீதியை சாகடித்து அந்த பிணத்தில் தான் நியாயம் பேசப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இமாம் மஹதியை அனுப்புவான். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்ததும் நியாயத்தினாலையும் நீதியினாலையும் இந்த உலகத்தை நிரப்புவார்கள். இந்த மஹதி மின் உல்தி, மஹதி என்னுடைய பரம்பரையை சேர்ந்தவர். யுவாத் இஸ்மிஹு இஸ்மி யுவாத் இஸ்மி அபி இஸ்மி அபி, அவருடைய பெயர் முஹம்மது என்ற என்னுடைய பெயராக இருக்கும், அவருடைய தந்தையுடைய பெயர் என்னுடைய தந்தையுடைய பெயராக இருக்கும் என்று இமாம் மஹதியின் வருகையை இதன் தொடரிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறியிருக்கிறார். எனவே சோதரே, ஃபித்னாவுடைய காலத்திலும் வாழுகிறோம் என்பதில் இன்னும் ஆய்வு செஞ்சு பார்க்கறதுக்கு இடமும் இல்லை, விஷயம் இல்லை. ஃபித்னாவுடைய காலம்தான். என்ன செய்யணும் என்பதை முடிவெடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் புத்தி தந்திருக்கிறான். புத்தியை பறிகொடுத்தால் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. எனவே ஒவ்வொருவரும் அவருடைய புத்தியை பயன்படுத்தி ஃபித்னாவுடைய காலம் நம்முடைய ஆகரத்தை பாதுகாக்க வேண்டும், தீனை பாதுகாக்க வேண்டும், துனியாவிலே ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை படிக்கணும். தெரியாது என்று இருக்க இயலாது. மடத்தனத்தில் வாழ்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா அந்த தீனை படித்து எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்திலே சந்தோஷமான சந்திப்பாக ஆக்கிக் கொள்கின்ற பாக்கியசாலிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நிலைமையை சீராக்கி தந்தல்வாயாக, முழு உலக ஃபித்னாக்கள் இருந்தும் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து தந்தல்வாயாக, எங்களுடைய பரம்பரை ஈமானை பாதுகாத்து தந்தல்வாயாக, எங்களுடைய இறுதி நிலைமைகளை களிமாவுடன் ஆக்கி தந்தல்வாயாக, உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாத்திருவாக, அநியாயம் அக்கிரமங்களிலிருந்து ஈமான்தாரிகளை நீ பாதுகாத்து விடுவாயாக. உடைய சாபக்கேற்றுக்குரிய கூட்டத்திலிருந்து யாரை நான் சாட்டப்படுவதை விட்டும் எங்களை யாரை பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் ஒவ்வொருவன் தீன்தாரி ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.